நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாட்கள்ல அதிகமா கடைசி நாட்களை பத்தி, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பத்தி, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய உபத்திரவம் பத்தி அதிகமா பேசப்படுது. அந்த உபத்திரவம் அதை நினைச்சாலே எல்லாருக்கும் ஒரு விதமான பயம். அந்த அளவுக்கு அது மோசமா இருக்கும். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24, 21 மற்றும் 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி மேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவும் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். வருகைக்கு முன்பாக பயங்கரமான உபத்திரவம் இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அது அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்கள் விசுவாசிகளுக்கு பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் நாட்களா இருக்கும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்னு அதை நம்ம வாசிக்கும் போது முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த உபத்திரவமும் தேவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டதே. அவரை மிஞ்சி அது நடக்காது. தம்முடையவர்களை, தம்மை விசுவாசிப்பவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாதுகாக்கும்படிக்கு அந்த நாட்களை தேவனே குறைக்கிறார். இல்லைன்னா ஒருத்தரும் தப்பி போவதில்லைன்னு சொல்றது. நம்முடைய சொந்த நீதியினாலோ நம்முடைய விசுவாசத்தின் உறுதியினாலோ நாம் தப்பிக்க முடியாது. அந்த உபத்திரவ நாட்கள்ல தேவனே நம்மை ஆளுகை செய்கிறபடினால், நமக்கு நன்மை செய்கிறபடினால், அவர் துணை நமக்கு இருக்கிறதுனால், அவர் எல்லாவற்றையும் ஆளுவதினால் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அதனால் நாம் எல்லாரும் தப்பிக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுது. இந்த நாட்கள்லையும் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு அதிகமான பிரச்சனைகள் உண்டு. ஆனா கண்டிப்பா கடைசி நாட்கள்ல இருக்க போற அளவு நமக்கு இப்ப இல்லை. நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், இதுக்கே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இது நம்மளை அழிச்சிருமோ, இது நம்மளை ஒண்ணுமில்லாம பண்ணிருமோ, ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல அமைதியா இருக்காரு இப்படின்லாம் நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவ்வளவு பெரிய பிரச்சனை, உலகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவு வரக்கூடிய பிரச்சனைக்கே அவர் தீர்வு வச்சிருக்கிறாரு, அதுக்கு முடிவு வச்சிருக்கிறாரு. அது அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கு. அதே போல இப்பொழுதும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவருடைய ஆளுமைக்குட்பட்டே இருக்குது. அதை அவர் மிஞ்ச விடுகிறதில்லை. இதுவரைக்கும் அவர் அதை அப்படி விடாததுனாலதான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பாராதது போல இருந்திருப்பாரானால் இன்னைக்கு நம்ம இருந்திருக்க மாட்டோம். அதையும் அவர் அவருடைய ஆளுமைக்குட்பட்டே வைத்திருக்கிறார். இன்னொன்னு, அவர் அதை அனுமதிக்கிறார், இல்லைன்னா அது நமக்கு வராது. அது நம்மை உருவாக்கும், நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்தும், நம்மை அது தேவனோடு நெருங்க செய்யும். அது நம்முடைய நன்மைக்கு. எப்படி பார்த்தாலும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது. அது அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருப்பதனால் நாம் பயப்பட தேவையில்லை. அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருப்பதனால் நாம் அழிந்து போவதில்லை, மாறாக மீட்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். கடல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பயங்கரமா இருந்தாலும் அதுக்கு தேவன் எல்லையை வச்சிருக்கிறாரு. அது அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டே இருக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டே இருக்குது. அப்படி இருந்ததுனால தான் நாம் இது வரைக்கும் பழச்சிருக்கிறோம். அதுக்கு நாம் முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லணும். இனிமே வரப்போற காரியங்களும் அவருடைய ஆளுமைக்குட்பட்டே இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.